நேற்று இரவு நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது உங்கள் உடல் படுக்கையில் அமைதியாக இருந்தது. ஆனால் உங்கள் மனம் மட்டும் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. நீங்கள் பறந்திருக்கலாம், இறந்த ஒருவருடன் பேசியிருக்கலாம், யாரோ உங்களைத் துரத்தி இருக்கலாம். அந்த கனவு நடக்கும்போது அது பொய் என்று உங்களுக்கு தெரியவில்லை, அது உண்மை என்றே நம்பினீர்கள். ஆனால் ஏன் நாம் கண்களை மூடிய பிறகு நமது மூளை உருவாக்கும் அந்த மர்மமான உலகம் என்ன? மனிதர்கள் ஏன் கனவு காண்கிறார்கள்? இந்த கேள்விக்கான ஒரே ஒரு நிரூபிக்கப்பட்ட பதில் இன்று வரை அறிவியலிடம் இல்லை. ஆனால் சில ஆச்சரியமான விளக்கங்கள் இருக்கின்றன. முதலில், கனவு என்றால் என்ன? நாம் தூங்கும்போது மூளையில் உருவாகும் படங்கள், சத்தங்கள், உணர்வுகள், நினைவுகள் மற்றும் கதைகளின் கலவையே கனவு. சில கனவுகளுக்கு ஒரு தெளிவான கதை இருக்கும், சில கனவுகளில் எந்த தொடர்பும் இருக்காது. ஒரு நொடியில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீர்கள், அடுத்த நொடியில் வேறு நாட்டில் இருப்பீர்கள். அதற்குப் பிறகு ஒரு பறவையாக மாறி வானத்தில் பறந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அப்போது அது விசித்திரமாக இருப்பதாக ஏன் தோன்றுவதில்லை? அதை புரிந்து கொள்ள தூக்கத்தின் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். தூக்கம் என்பது மூளை முழுமையாக அணைந்து போகும் நிலை அல்ல. நாம் தூங்கும்போதும் மூளை தொடர்ந்து வேலை செய்கிறது. ஒரே இரவில் நாம் பல தூக்க நிலைகளை கடந்து செல்கிறோம். லேசான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் மற்றும் ரெம் தூக்கம். ரெம் என்றால் கண்கள் வேகமாக அசையும் தூக்க நிலை. இந்த நேரத்தில் மூளையின் செயல்பாடு மிகவும் அதிகமாக இருக்கும். நாம் விழித்திருக்கும்போது செயல்படுவது போலவே மூளையின் சில பகுதிகள் அப்போதும் செயல்படும். நமது கண்கள் மூடியிருக்கும், ஆனால் கண்களின் உள்ளே அவை வேகமாக அசைந்து கொண்டிருக்கும். இதயத் துடிப்பும் சுவாசமும் மாறக்கூடும். அதிகமான தெளிவான கனவுகள் இந்த ரெம் தூக்கத்தில் தான் உருவாகின்றன. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ரெம் தூக்கத்தில் மட்டுமல்ல, மற்ற தூக்க நிலைகளிலும் நாம் கனவு காணலாம். அப்படியானால் கனவில் ஓடும்போது நமது உடல் ஏன் உண்மையாக ஓடுவதில்லை? ரெம் தூக்கத்தின் போது மூளை நமது பெரும்பாலான தசைகளின் அசைவுகளை தற்காலிகமாக தடுக்கிறது. அதனால் கனவில் நீங்கள் சண்டை போட்டாலும் படுக்கையில் அதேபோல சண்டை போடுவதில்லை. இது நம்மை பாதுகாக்கும் ஒரு இயற்கையான அமைப்பு. ஆனால் எல்லோரிடமும் இது எப்போதும் சரியாக வேலை செய்யாது. சில தூக்கக் கோளாறுகளில் மக்கள் கனவில் செய்வதை உடலாலும் செய்யக்கூடும். சரி, கனவுகள் ஏன் அவ்வளவு உண்மையாகத் தோன்றுகின்றன? கனவு காணும்போது உணர்ச்சிகளுடன் தொடர்புடைய மூளையின் பகுதிகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். குறிப்பாக பயம் மற்றும் ஆபத்தை உணரும் பகுதிகள். அதே நேரத்தில் தர்க்கம் செய்வதற்கும் ஒரு விஷயத்தை சந்தேகிப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் உதவும் முன்பக்க மூளை பகுதியின் செயல்பாடு மாறுகிறது. அதனால் கனவில் நடக்கும் விசித்திரமான விஷயங்களை நாம் எளிதாக நம்பிவிடுகிறோம். இறந்த ஒருவர் உங்கள் முன் வந்தாலும், நீங்கள் சுவரைக் கடந்து நடந்தாலும், வானத்தில் பறந்தாலும் இது எப்படி சாத்தியம் என்று மூளை கேட்காமல் இருக்கலாம். கனவு உருவாக்கும் படங்களும் உணர்ச்சிகளும் அந்த தருணத்தில் நமக்கு உண்மையான அனுபவமாக தோன்றுகின்றன. நாம் விழித்த பிறகுதான் அது வெறும் கனவு என்று புரிகிறது. ஆனால் சில கனவுகள் ஏன் விழித்தவுடன் மறைந்து விடுகின்றன? நீங்கள் கண் விழித்த முதல் சில நொடிகளில் முழு கனவும் நினைவில் இருக்கும். சிறிது நேரத்திற்குப் பிறகு அதில் பாதி மறைந்துவிடும். பல் துலக்கச் செல்லும்போது மீதியும் மறைந்துவிடும். இது உங்களுக்கு நடந்திருக்கிறதா? தூக்கத்தின் போது புதிய நினைவுகளை உறுதியாக பதிவு செய்ய உதவும் மூளையின் அமைப்பு விழித்திருக்கும் நேரத்தைப் போல செயல்படுவதில்லை. குறிப்பாக ரேம் தூக்கத்தில் நினைவுகளை வலுப்படுத்த உதவும் சில மூளை வேதிப்பொருட்களின் அளவு மாறுகிறது. அதனால் கனவு உருவாகிறது. ஆனால் அது நிரந்தரமான நினைவாக சரியாகச் சேமிக்கப்படாமல் போகலாம். கனவின் நடுவில் அல்லது உடனடியாக விழித்தால் அதை நினைவில் வைத்திருக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் தொடர்ந்து தூங்கிவிட்டால் அந்த கனவு மறைந்து விடலாம். அதனால்தான் கனவை நினைவில் வைத்துக்கொள்ள விரும்புபவர்கள் விழித்தவுடன் அதை எழுதி வைக்கிறார்கள். இப்போது ஒரு இருண்ட கேள்வி.
நமக்கு ஏன் கெட்ட கனவுகள் வருகின்றன? யாரோ துரத்துவது, உயரத்திலிருந்து விழுவது, வழி தெரியாமல் சிக்கிக் கொள்வது, அன்பான ஒருவரை இழப்பது. இப்படிப்பட்ட கனவுகள் ஏன் வருகின்றன? கெட்ட கனவுகளுக்கு ஒரே ஒரு காரணம் இல்லை. மன அழுத்தம், பயம், பதற்றம், தூக்கக்குறைவு, காய்ச்சல், சில மருந்துகள் அல்லது வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சியான அனுபவங்கள். இவை கெட்ட கனவுகளை அதிகரிக்கலாம். நாளில் நாம் அடக்கி வைத்த உணர்ச்சிகள் இரவில் வேறு வடிவத்தில் கனவில் தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு கெட்ட கனவுக்கும் ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு பாம்பை கனவில் பார்த்தால் நிச்சயம் ஏதோ நடக்கப் போகிறது என்று அறிவியல் சொல்லவில்லை. கனவுகள் எதிர்காலத்தை முன்கூட்டியே காட்டுகின்றன என்பதற்கும் நம்பகமான அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் கெட்ட கனவு வரும்போது நமது மூளை அதை உண்மையான ஆபத்தைப் போலவே உணரலாம். அதனால்தான் திடீரென விழித்துக் கொள்கிறோம். இதயம் வேகமாகத் துடிக்கும். உடலில் வியர்வை இருக்கும். அறை பாதுகாப்பாக இருந்தாலும் மனம் இன்னும் பயத்தில் இருக்கும். இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி. பார்வையற்றவர்கள் கனவு காண முடியுமா? ஆம், பார்வையற்றவர்களும் கனவு காண்கிறார்கள். பிறந்ததிலிருந்து பார்வையற்ற ஒருவரின் கனவில் சத்தம், தொடுதல், வாசனை, சுவை, உடல் அசைவு மற்றும் உணர்ச்சிகள் முக்கியமாக இருக்கலாம். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பார்வையை இழந்தவர்கள் தாங்கள் முன்பு பார்த்த முகங்கள், இடங்கள் மற்றும் நிறங்களை கனவில் காணக்கூடும். அதாவது, கனவு என்பது வெறும் படம் மட்டுமல்ல. அது நமது அனைத்து உணர்வுகளையும் பயன்படுத்தி மூளை உருவாக்கும் ஒரு அனுபவம். நீங்கள் கனவு காணும்போது, நான் இப்போது கனவு காண்கிறேன் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? அதுதான் தெளிவுக் கனவு. ஆங்கிலத்தில லூசிட் ட்ரீமிங். இதில் ஒருவர் கனவின் உள்ளேயே இது கனவு என்பதை உணர்கிறார். சில நேரங்களில் அவர் கனவில் நடப்பதை கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் முடியும். பறக்க முயற்சி செய்யலாம், ஒரு இடத்தை மாற்றலாம், ஒருவரை சந்திக்கலாம். ஆனால் எல்லா தெளிவுக் கனவுகளையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சிலர் பயிற்சி மூலம் இதை அதிகமாக அனுபவிக்கிறார்கள். சிலருக்கு இது இயல்பாகவே நடக்கிறது. இது மந்திரம் அல்ல. தூக்கத்திற்கும் விழிப்புணர்விற்கும் இடையில் மூளை அடையும் ஒரு வித்தியாசமான நிலை. ஆனால் மிகப்பெரிய கேள்வி இன்னும் இருக்கிறது. மனிதர்கள் ஏன் கனவு காண்கிறார்கள்? இதற்கு பல அறிவியல் கோட்பாடுகள் உள்ளன. ஆனால் கவனமாக கேளுங்கள். இவை கோட்பாடுகள் மட்டுமே. இவற்றில் ஒன்று மட்டுமே இறுதியான உண்மை என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஒரு கோட்பாட்டின்படி கனவுகள் நினைவுகளை ஒழுங்குபடுத்த உதவலாம். ஒரு நாளில் நாம் பார்க்கும், கேட்கும், கற்றுக்கொள்ளும் தகவல்களை மூளை தூக்கத்தில் மீண்டும் செயலாக்குகிறது. முக்கியமானவற்றை வலுப்படுத்துகிறது, தேவையற்ற தகவல்களை பின்னுக்கு தள்ளுகிறது. அப்பொழுது நினைவுகளின் சில துண்டுகள் ஒன்றாக கலக்கலாம். அந்த கலவையே ஒரு விசித்திரமான கனவாக மாறலாம். இன்னொரு கோட்பாட்டின்படி கனவுகள் உணர்ச்சிகளை செயலாக்க உதவலாம். பகலில் நடந்த ஒரு விஷயம் உங்களை வருத்தியிருக்கலாம். ஆனால் அதைப் பற்றி நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். தூக்கத்தில் மூளை அந்த உணர்ச்சியை மீண்டும் அணுகலாம். அதனால் அதே சம்பவம் நேரடியாக வராமல் வேறு முகங்கள், வேறு இடங்கள், வேறு கதைகளாக கனவில் தோன்றலாம். மற்றொரு கோட்பாடு கனவுகள் ஆபத்துகளை பயிற்சி செய்யும் ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கலாம் என்று கூறுகிறது. நமது பழங்கால முன்னோர்களுக்கு வேட்டையாடும் விலங்குகள், எதிரிகள், இயற்கை ஆபத்துகள் எல்லாமே உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தன. ஆபத்தை கனவில் அனுபவிப்பது உண்மையான ஆபத்தில் விரைவாகச் செயல்பட மூளைக்கு உதவியிருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு கோட்பாடுதான். இன்னொரு பார்வையில் மூளை தூக்கத்தின் போது உருவாக்கும் சீரற்ற தகவல்களுக்கு ஒரு கதையை அமைக்க முயற்சி செய்கிறது. மூளையின் பல பகுதிகளிலிருந்து நினைவுகள் மற்றும் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. அவற்றை இணைத்து மூளை ஒரு கதையை உருவாக்குகிறது. அதனாலதான் உங்கள் பள்ளி நண்பர் உங்கள் தற்போதைய அலுவலகத்தில் நிற்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த வீடு நேற்று சந்தித்த ஒருவருடன் இணைந்திருக்கலாம். அப்படியானால் ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறதா? அவசியமில்லை. சில கனவுகள் நமது கவலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம்.
சில கனவுகள் நமது ஆசைகளை பிரதிபலிக்கலாம். சில கனவுகள் நினைவுகளின் சீரற்ற கலவையாக இருக்கலாம். கனவில் தோன்றும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே பொதுவான அர்த்தம் உள்ளது என்று அறிவியல் உறுதிப்படுத்தவில்லை. ஒரே கனவு 2 மனிதர்களுக்கு 2 வேறு அர்த்தங்களை தரலாம். ஏனெனில் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையும், நினைவுகளும், பயங்களும் வேறுபட்டவை. இதுதான் கனவுகளின் மிகப்பெரிய மர்மம். ஒவ்வொரு இரவும் நமது மூளை ஒரு உலகத்தை உருவாக்குகிறது. அந்த உலகில் கதையும் இருக்கிறது, முகங்களும் இருக்கின்றன, பயமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றன. ஆனால் அந்த உலகத்தை உருவாக்கியது நாம்தான் என்பதை அந்த தருணத்தில் நாமே மறந்து விடுகிறோம். விழித்ததும் அந்த உலகம் மெதுவாக கரைந்து விடுகிறது. சில கனவுகள் மறைந்து விடுகின்றன. சில கனவுகள் மட்டும் பல வருடங்கள் கடந்தாலும் நம்முடன் வாழ்கின்றன. ஒருவேளை கனவு என்பது நமது நினைவுகள் பேசும் மொழியாக இருக்கலாம். ஒருவேளை நமது உணர்ச்சிகளை மூளை ஒழுங்குபடுத்தும் வழியாக இருக்கலாம். அல்லது தூங்கும் மூளை உருவாக்கும் ஒரு விசித்திரமான கதையாக இருக்கலாம். உண்மையான பதில் என்ன? அதை அறிவியல் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இன்று இரவு நீங்கள் கண்களை மூடும்போது உங்கள் உடல் இந்த அறையிலேயே இருக்கும். உங்கள் மூளை மட்டும் எந்த உலகத்திற்குச் செல்லும் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் இதுவரை கண்ட கனவுகளில மிகவும் விசித்திரமான கனவு எது? அதை மறந்து விடுவதற்கு முன்பு கீழே கருத்துல